நம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். எல்லாரும் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதாகமத்தை கொண்டு வந்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 1 4 வசனங்களை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 1 4 வசனங்களை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். பக்கம் 71, பழைய ஏற்பாட்டில் 71வது பக்கத்தில் இருக்கிறது. தமிழ் பைபிளில் நாம் இணைந்து வாசிக்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஒரு நிமிஷம் கண்களை மூடி அந்த வார்த்தைகளோடு ஆண்டவர் நம்மோடு பேசும்படி எல்லாரும் கண்களை மூடி. இயேசுப்பா, எங்களோடு இந்த காலை நேரத்தில் நீர் எதை பேச விரும்புகிறீரோ அதை நீர் எங்களோடு பேசும். வேத வாக்கியங்கள் எந்த ஆவியினால் எழுதப்பட்டதோ அதே ஆவியானவர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் தகப்பனே. நீர் எங்களோடு பேசும். மறைபொருட்களை வெளிப்படுத்தி தாரும். எங்கள் உள்ளங்கள் உருவாக்கப்படட்டும். உடைக்க வேண்டிய பகுதிகள் உடையட்டும். ஆண்டவர் எங்களை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். எங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்த நான் வேண்டுகிறேன். நீரை பேசும், அடியனை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 2வது வசனத்தை நாம் இணைந்து மறுபடியும் ஒருமுறை வாசிக்க போகிறோம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. முட்செடியிலிருந்து 3 பாடங்கள் அல்லது முட்செடி நமக்கு கற்றுத்தருகிற 3 பாடங்கள் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, முட்செடியிலிருந்து 3 பாடங்கள். கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். முட்செடியிலிருந்து 3 பாடங்கள். ஆமாம், அதுதான் இன்றைக்குடைய செய்தியினுடைய தலைப்பு. அதிலிருந்து நாம் ஒரு சில வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். எல்லாரும் என்ன கவனிங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். மோசேயை கர்த்தர் முதலாவதாக தன்னுடைய ஊழியத்திற்கென்று அழைக்கிறார். அதுவரைக்கும் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். யாருடைய ஆடுகள் என்று பார்த்தால் தன்னுடைய மாமனாக இருந்த எத்ரோ. எங்கே மேய்த்தார் என்று பார்த்தால் மீதியான் என்கிற தேசம். அந்த தேசத்தில் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பனாகிய மோசேயை தேடி இப்போது தேவனுடைய அழைப்பு முதலாவதாக வருகிறது. அந்த அழைப்பு எப்படி வந்தது? அந்த அழைப்பை கொடுப்பதற்காக தேவன் ஒன்றை பயன்படுத்துகிறார். அதுதான் முட்செடி. எல்லாரும் சொல்லுங்க, முட்செடி. முட்செடியை தேவன் பயன்படுத்துகிறார். இந்த முட்செடியிலிருந்து தான் 3 காரியங்கள் முட்செடி நமக்கு கற்றுத்தருகிற ஒரு 3 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக இந்த முட்செடி எதை தெரியுமா நமக்கு கற்றுத்தருகிறது? தேவனுடைய தெரிந்தெடுப்பு. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய தெரிந்தெடுப்பு. தேவனுடைய தெரிந்தெடுப்பு இந்த முட்செடி நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. வேத புத்தகத்தில் நாம் பார்த்தோம்னா அநேக மரங்கள், அநேக செடிகளை குறித்து நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேவதாரு விருட்சம். நோவா பேழை உண்டு பண்ண பயன்படுத்தினது எந்த மரம்? கொப்பேர் மரம். கேதுரு மரம் இருந்துச்சு. வாசனை மரங்களை சாலமோன் ராஜா தன்னுடைய அரண்மனையில தேவாலயம் கட்டுவதற்கு வாசனை மரங்கள் ஈராமிலிருந்து கப்பல்களில் கொண்டு வந்தான். ஒலிவ மரம் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒலிவ மரத்தில் அதிலிருந்து எடுக்கிற எண்ணெய் மிகவும் விலையேற பெற்றது. அந்த ஒலிவ எண்ணெய் தேவாலயத்தில் இருக்கிற விளக்கு எரிய பயன்பட்டது. ஆண்டவரே சொன்னார் மோசேயை பார்த்து, நீ விளக்கு எப்பவும் எரியணும், அதற்காக மக்களிடத்தில் ஒலிவ எண்ணெயை கேட்டு வாங்க, கொண்டு வர சொல்லு. இப்படிப்பட்ட மதிப்பிற்குரிய மரங்கள், செடிகள் எல்லாம் இருந்த பொழுதும் கர்த்தர் ஒரு முட்செடியை தேடி வருகிறார். முட்செடி எப்படிப்பட்டதுன்னா யாருக்குமே பிடிக்காத ஒன்று தான் முட்செடி. இன்னும் சொல்ல போனா முட்செடியை ஆண்டவர் விரும்பி படைக்காத ஒன்று. முட்செடி ஆண்டவர் விரும்பி படைக்கவே இல்லை. ஆண்டவர் முதலாவதாக எல்லாவற்றையும் படைக்கும் போது வானத்தை பூமியை படைத்தார். அது நல்லது என்று கண்டார். வெளிச்சம் உண்டாக கடவுது, அது நல்லது என்று கண்டார். மரங்கள் செடிகள் உண்டாக கடவுது, அது நல்லது என்று கண்டார். எல்லாவற்றையும் படைக்கிறார். அது நல்லது 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 நல்லதுன்னு சொல்ற ஆண்டவர் இந்த முட்செடி அப்படி விரும்பி படைக்கவே இல்லை. முதல்ல படைக்கும் போது முட்கள் இந்த பூமியிலே இல்லை. எப்ப தெரியுமா இந்த முட்செடி படைக்கப்பட்டது? சாபம் எப்பொழுது பூமியில வந்ததோ, பாவம் வந்தது, பாவத்தின் விளைவாய் சாபம் வந்தது. சாபத்திலிருந்து முளைக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த முட்செடி. முட்செடி எப்படிப்பட்டது என்று சொன்னால் முதலாவதாக சாபத்தின் அடையாளம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 17 மற்றும் 18 வசனத்தை நாம் இணைந்து வாசிக்கலாம். பின்பு அவர்
ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அப்படியானா முள் எப்பதான் பூமியில உருவாகுதுன்னா, எப்பொழுது பூமியில பாவம் வந்ததோ அதன் பிறகு ஆண்டவர் சாபம் கொடுக்கிறார். ஆண்டவர் சபித்ததுனால ஒரு சாபமாய் கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் முள். அதன் பிறகுதான் பூமியில முட்கள் உருவாகிறது. அப்படிப்பட்ட சாபத்தின் அடையாளமாக இருந்த ஒரு முட்செடியை தேவன் தெரிந்தெடுத்தார். ஆமா, நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா சில குடும்பங்கள்ல பாரம்பரிய சாபங்கள், ஜெனரேஷனல் கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தலைமுறை தலைமுறையாய் பரம்பரை பரம்பரையாய் சாபத்திலிருந்த பல குடும்பத்திலிருந்து கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமா, பாவத்தின் அடிமைத்தனத்தில் சாபத்தில் சிக்கி கொண்டிருந்த நம்மை அவர் தெரிந்தெடுத்தார். போன வாரத்தில் கூட ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அங்கே ஒரு அப்பா 3 பெண் பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைங்க தான். அவர் கூட்டிட்டு வந்து பாஸ்டர் முன்னாடி ப்ரேயர் பண்ண வரும்போது அவர் சொல்றார், அவருடைய மனைவி இறந்துட்டாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால். அந்த குடும்பத்தில் வரிசையா நிறைய பேர் அப்படி இறந்துட்டே வராங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட மாதம் வரும்போது ஒருத்தங்க இறப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் கடைசியாக ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அடுத்த வருஷத்துல அந்த மாதம் வரும்போது இவங்களுக்குள்ள ஒரு படபடப்பு. இவங்க போய் ஹஸ்பண்ட்டே சொல்லியிருக்கிறாங்க, இங்க பாருங்க ஏதோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எல்லா வருஷம் இப்படி நடக்குது, கொஞ்சம் கவனிங்க. அவர் கவனிக்காம விட்டுட்டார். அந்த சகோதரி திடீர்னு வியாதிப்பட்டு மருத்துவமனையில் கொண்டு போயிருக்கிறாங்க, இறந்துட்டாங்க. இன்னைக்கு 3 பிள்ளைகள், தகப்பனார் மாத்திரம். அவர் படிக்க வச்சு பதாரார். சாபங்கள், குடும்பங்களை பின்தொடர்கிற சாபங்கள், அப்படிப்பட்ட சாபம் நம்ம குடும்பத்திலேயே நிறைய இருந்துருச்சு. அதிலிருந்து தான் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி தெரிந்தெடுக்கிறார் தெரியுமா? முதலாவதாக சாபத்திலிருந்து நம்மை தெரிந்தெடுத்தார். முட்செடி எதை குறிக்கிறது என்றால் சாபத்தின் அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு முட்செடி. ஆண்டவர் நினைச்சிருந்தா பல நல்ல மரங்கள் இருந்தது. அன்றைக்கு ஏதோ வாசனை மரங்களை தெரிந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய திட்டத்திற்காக ஆண்டவர் மோசேயை சந்திக்க வருகிறார். அப்பொழுது அவர் தெரிந்தெடுத்தது ஒரு முட்செடி, சாபத்தின் அடையாளமான ஒரு முட்செடி. இரண்டாவதாக முட்செடி எப்படிப்பட்டது தெரியுமா? அது எரிந்து போடப்பட வேண்டியது. 2 சாமுவேல் அதனுடைய 23வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் இணைந்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் அதனுடைய 23வது அதிகாரம் 6வது வசனத்துல, பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். அந்த வார்த்தையை சொல்லுங்க, எரிந்து போடப்பட வேண்டிய. சத்தமா சொல்லுங்க, எரிந்து போடப்பட வேண்டிய. அப்படின்னா அது ஒரு பலனும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. யாராவது முட்செடியை விரும்புவீங்களா? வீட்டில் செடி வளர்க்குறவங்க மட்டும் கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாமே. வீட்டில் செடி வளர்க்குறேன் அப்படின்னு. ஆமாம், பாஸ்ட் வீட்டில் தான் அதிகமான செடி இருக்கு. ஆமாம், செடி வளர்க்குறாங்க. நம்ம எல்லாரும் ஆசையாக செடி வளர்ப்போம். செடினா எல்லாருக்கும் பிடிக்கும், கிரீனரி எல்லாருக்கும் பிடிக்கும். நேற்றுக்கு கூட கிரீன் டே, பச்சை பசையில் இருக்கிற இடத்துல போய் ஃபோட்டோ எடுக்கிறது நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அதே நேரத்தில் யாராவது வீட்டில் முட்செடி வளர்க்குறவங்க இருந்தால் கையை தூக்குங்க, நான் உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் பரிசு தரப்போம். யாருமே கிடையாது. முட்செடி, அந்த முட்செடி இல்லை. முட்செடியை யாருமே வீட்டில் வளர்க்க மாட்டோம். ஆசையாக முட்செடியை வளர்ப்போமா? வளர்க்க மாட்டோம். முட்செடி அருவருக்கத்தக்கது. அப்படிப்பட்ட ஒரு முட்செடி எரிந்து போடப்பட வேண்டியது. அதற்கு முந்தின வார்த்தை கவனிச்சிங்கன்னா, கையினால் பிடிக்கப்படக்கூடாது. நம்மளை பார்த்து அனைவர் சொல்லியிருப்பாங்க, அவனெல்லாம் கையில தொட முடியாத கேசுரா, அவன் இவங்களா அச்சோ அப்படின்னு சொல்ற நம்மளை தேடி ஒரு அழைப்பு வருகிறது. நம்மளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். முட்செடி முதலாவது சாபத்தின் அடையாளம். ரெண்டாவது அது எரிந்து போடப்பட வேண்டியது. கையினால் பிடிக்கப்படக்கூடாதுதா. ஏன் தெரியுமா? கையினால பிடிச்சா நம்ம கை தான் வலிக்கும், நம்ம கை தான் முறிஞ்சு ரத்தம் வரும். கையினால் பிடிக்கப்படக்கூடாதா, எரிந்து போடப்பட வேண்டிய முட்செடியை கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவது முட்செடி எப்படிப்பட்டதுன்னா பயனற்றது. எல்லாரும் சொல்லுங்க. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா அது பலனற்றது. முட்செடி ஏதாவது கனி கொடுக்குமா? முட்செடியில மாங்காய் பறிச்சிருக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. முட்செடி பலன் தராதது, அது பயனற்றது. லூக்கா 6வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாம் இணைந்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம் 44வது வசனம். இயேசு பேசுகிற வார்த்தைகள் இது. வாசிக்கலாமா? அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறாருன்னா, முட்செடியில பலன் வராதுப்பான்னு சொல்றாரு ஆண்டவர். முட்செடியில எந்த பலன்? முட்செடியில போய் நீ அத்திப்பழத்தை பறிக்க கூடும் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது முட்செடி பயனற்றது, அது பலன் கொடாதது. அப்போ முட்செடிக்கு 3 காரியம் சொன்னேன். 1, முட்செடி சாபத்தின் அடையாளம். 2, அது எரிந்து போடப்பட வேண்டியது, கையினால் பிடிக்கப்படக்கூடாததா எரிந்து போடப்பட வேண்டிய முட்செடி. 3வதாக அது பயனற்றது, அது பலன் கொடாதது. நம்ம வாழ்க்கையை எடுத்து பார்த்தா இது 3 உண்மைதான்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாமே. நம்மளை எப்படி ஆண்டவர் தெரிந்தெடுத்தாருன்னு பார்த்தா அதிசயமா இருக்கும். நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு ஆளை சூஸ் பண்ணி பயன்படுத்தணும்னு நினைச்சிருந்தா குவாலிட்டியான ஆட்கள் நிறைய பேர் உண்டு.
யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் வீட்டிலே உங்கள் கூட பிறந்தவங்களே உங்களை விட அல்ல நம்ம விட குவாலிட்டியானவங்க நிறைய பேர் இருந்தும் கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு விசேஷமானது. முச்செடி நமக்கு 3 பாடங்களை சொல்லித் தருகிறது. ஒன்று, தேவனுடைய தெரிந்தெடுப்பு. அதுதான் வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 1:27, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்தெடுத்தார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்தெடுத்தார். ஆமா, பலம் உண்டான்னு கேட்டால் இல்லை, எதுவுமே இல்லை, எதுலேயும் இல்லாத, நான் தகுதியே இல்லை, என்னால் எந்த யூஸும் இல்லை அப்படின்னு நாமளே நினைக்கிற நம்மை தேடித்தான் அந்த அழைப்பு வருகிறது. நம்மைத்தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ள தெய்வம். எத்தனையோ ஞானிகள் உலகத்தில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் உலகத்தில் இருந்தும் பைத்தியமான நம்மை தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை தந்து பெரிதான ஊழியத்திற்கு பயன்படுத்துகிற தெய்வத்திற்கு தலைக்கு மேலே அவர் கைத்தட்டு கொடுக்க முடிஞ்சா கைத்தட்டி சொல்லுங்க, ஏசப்பா நீர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காய் நன்றி அப்பா. ஒரு முச்செடியை போல் இருந்த எங்களை, யாருக்கும் பலன் கொடாத, பயன் தராத, எரிந்து போடப்பட வேண்டிய எங்களை தேடி வந்து எங்களை பயன்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. சாபத்தின் அடையாளமாக இருந்த எங்களை தேடி வந்து பயன்படுத்தி உமக்கு நன்றி அப்பா. அப்படியே அந்த வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான், யாரும் அறியாத என்னை நீர் நன்றாய் அறிந்து தேடி வந்த ஓ ஏசையா. நல்ல சத்தத்தை உயர்த்தி, யாரும் ஆமாப்பா எங்களை தேடி வந்து ஓ அழைத்து அபிஷேகித்து நடத்துகிறீரே நல்ல நேசரே. அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஓ முடிந்ததென்று உயிர் வாழ்சுவே. அழகான கண்டதாலே முடிந்ததென்று உயிர் ஒன்றுமில்லாத ஒரு பலனுமில்லாத ஒரு பயனுமில்லாத உயர்த்தி வைத்த நல்ல நேச. 2 கையை உயர்த்தி சொல்லுவோம், ஒன்றுமில்லாத இயேசுயா. உயர்த்தி வைத்த அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கி இசையா. அழகான ஓ கண்டதாலே உணர்ந்து சொல்லோ. தூக்கி எறியப்பட்ட ஓ வேண்டுமென்று ஓ கொண்ட ஆமென் ஆமென். தூக்கி எறியப்பட்ட ஆமப்பா சேர்த்து கொண்டீரே நல்ல நேசரே. அழகான கண்கள் நன்றியப்பா. நினைத்த நான் ஓ அழகான கண்கள் என்னை கண்டதால் ஓ நின்றதென்று உயிர் வாழ். நல்லா 2 கைகளை தட்டி அவருடைய தெரிந்தெடுப்புக்காய். அவர் தெரிந்தெடுக்கிற விதமே வேற, அவர்
எரிந்து போடப்பட வேண்டிய முச்செடியை தெரிந்தெடுத்த தெய்வம். எல்லாராலும் கைவிடப்பட்ட நம்மை தான் அவர் தேடி வந்தார். ஆம உலகத்திற்கும் பாவத்திற்கும் மரித்து போயிருந்த நம்மை தேடி அவருடைய அழைப்பு வருகிறது. ஆம எசேக்கியேல நாம வாசிக்கிறோம், நான் உன் அருகே கடந்து போன போது மிதிப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை கண்டு பிழைத்திரு என்று சொன்னேன். அந்த ஒரு வார்த்தை அவனை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். ரொம்ப உடைஞ்சு போய் எல்லாராலும் தூக்கி வீசப்பட்டு இனி ஒரு வாழ்க்கை இல்லை என்ற கேள்விக்குறியோடு இருக்கிற நம்மை தேடிதான் கர்த்தர் வருகிறார். அவருடைய பார்வை விசேஷமானது, விசித்திரமானது. உலகம் எப்படி செலக்ட் பண்ணுவோம்? பாஸ்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கணும்னா குவாலிட்டி வேணும், ஹைட் இவ்வளோன்னு வேணும், வெயிட் இவ்வளோன்னு வேணும், தகுதிகள் இருக்கிறது. ஒரு கம்பெனியில் வேலைக்கு எடுக்கணும்னா டிகிரி என்ன படிச்சிருக்கிற, அது இங்கிலீஷ் எப்படி பேசுகிற, உனக்கு திறமை இருக்கா, ஸ்கில் இருக்கா, மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கா, அந்த ஸ்கில் இருக்கா, இந்த ஸ்கில் இருக்கா, எல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். அவர் உலகம் பயன்படுத்தும். ஆனால் ஆண்டவர் எதையும் பார்க்காமல் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானதை தெரிந்தெடுத்த இயேசுப்பாவுக்கு இன்னொரு முறை நல்லா கைத்தட்டி அவருக்கு நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாமே. நன்றி அப்பா, நன்றி இயேசுப்பா. முச்செடியிலிருந்து முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற பாடம் தேவனுடைய தெரிந்தெடுப்பு. முச்செடி எப்படிப்பட்டது என்று சொன்னேன், சாபத்தின் அடையாளம், எரிந்து போடப்பட வேண்டியது. மூன்றாவது, அது பயனற்றது அல்லது பலன் கூடாதது. ரெண்டாவது முச்செடி நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? சோதனை. எல்லாரும் சொல்லுங்க, சோதனை. முச்செடியில என்ன எரிஞ்சிடுச்சுன்னா, தீ எரிஞ்சிடுச்சு, அக்கினி எரிந்தது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? 2வது வசனம், 3வது அதிகாரம், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து இருந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அந்த வார்த்தை, முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று ஆண்டவர் பேசுகிறார். அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன தெரியுமா? தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சோதனையின் பாதை உண்டு. ஆமாம், ஆண்டவர் நினைச்சிருந்தா முச்செடியிலேருந்து டைரக்டாக பேசியிருக்கலாமே. ஆண்டவருக்கு அதுக்கு தீயை எரிய வைக்கணும், டைரக்டாக பேசியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கற்றுத்தருகிற பாடம், தெரிந்தெடுத்தேன், உண்மைதான், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட அருவறுக்கப்படத்தக்க இந்த முச்செடி நான் தெரிந்தெடுத்தேன். சாபத்தின் அடையாளமான தூக்கி எறியப்படுகிற பயனற்ற பலனற்ற இந்த முச்செடியை தெரிந்தெடுத்தேன். அதன் பிறகு அதற்கு ஒரு சோதனை உண்டு. ஒரு அக்கினிக்குள்ளாக இந்த முச்செடி போய்த்தானாக வேண்டும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம்னா ஒரு அக்கினி சூளை போன்ற அனுபவத்தை நம்ம தாண்டி தான் வந்திருப்போம். இன்னைக்கு பயன்படுகிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு அக்கினி ஜுவாலைக்குள்ளே போய் தான் வெளியே வந்திருப்பாங்க. எல்லாரும் ஊழியத்தில் பார்க்கும்போது வெளியே இருக்கிற கிளாமரை பார்க்குறாங்க, வராங்க, மைக் எடுத்து பாடுறாங்க, பேசுகிறாங்க. இல்லை, உடைக்கப்படுகிற ஒரு அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. ஒரு அக்கினி நம்மை புடமிடும். அக்கினி சோதனை எல்லாருக்கும் உண்டு. 1 பேதுரு, முதல்ல சகரியா வாசிக்கலாமா? சகரியா 13:9 நாம வாசிக்கலாமா இணைந்து? சகரியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 13வது அதிகாரம் 9வது வசனம் இணைந்து வாசிக்கலாம். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல் அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். எல்லாரும் சொல்லுங்க, பொன்னை புடமிடுகிறது போல. தூங்குகிறவங்க மட்டும் சொல்லுங்க, பொன்னை புடமிடுகிறது போல. 4 பேர் இருப்பாங்க, பரவாயில்ல. பொன்னை புடமிடுகிறது போல ஆண்டவர் புடமிடுவார். தூங்குற நிறைய பேர் முடிச்சு பார்க்குறாங்க, பரவாயில்ல. பொன்னை புடமிடுகிறது போல ஆண்டவர் புடமிடுவார். பொன்னை புடமிடுறத பார்த்துட்டு இருக்கிறவங்க கையை தூக்குங்க. ஆமா, பொன்னை எப்படி புடமிடுவார்னா அக்கினியில. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு, தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு அக்கினியின் சோதனை கட்டாயம். பொன்னை அந்த தட்டான் என்ன பண்ணுவார்னா உலையில வைப்பார். உலை ரொம்ப கோல்டா, அந்த ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் மாதிரி இருக்காது, அக்கினியா இருக்கும். அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த உலை, கனல். அதில் கொண்டு வைப்பார். எரியுது ஆண்டவரே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க முடியாது. ஏன்னா வைத்தது தட்டான். தட்டானுக்கு தெரியும் எப்படி உங்களை உருவாக்கணும், அந்த பொண்ணை என்னவா பயன்படுத்தணும், எப்படி உருவாக்கணும் என்பதை மனதில் வைத்து தான் அதை உலையில வைக்கிறான். அந்த உலையில போகும்போது அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஏன் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்னா, நான் தீக்குள்ள இருக்கிறேன், அவ்வளோதான் தெரியும். தீக்குள்ள இருக்கிறது எனக்கு வலிக்குது, எனக்கு எரியுது. ஏன்ப்பா எல்லாரும் என்ன சுற்றி இப்படி பேசுறாங்க? இப்படிப்பட்ட அக்கினி மனிதனின் வார்த்தைகள் என்ன உடைக்குது, எரியுது ஆண்டவரே. மற்ற முச்செடிகள் மற்ற மரங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது நான் மட்டும் எரியிறேன் ஆண்டவரே என்கிற கேள்வி கூட எழும்பும். ஆனால் அந்த தட்டானுடைய மனதில் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணு மகனே, மகளே, நான் உன்னை பணிந்து, நான் உன்னை வணைந்து, நான் உன்னை உருவாக்குகிற பொற்சரப்பணிகளாய், ராஜா அணிகிற பொற்சரப்பணிகளாய் உங்களை மாற்றி அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். ஆரையோடு ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை ரொம்ப உடைந்து போய், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இந்த வேதனை, எனக்கு மட்டும் இந்த பாடு, நான் மட்டும் இந்த தீயை ஏன் கடக்கணும்? நிறைய பேர் ஈஸியாக வாழ்கிறாங்களே, உலகத்தார் ஈஸியாக வாழ்ந்து ஜெயிச்சுட்டு போகிற இடங்களை நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் ஆண்டவரே. அநேகருக்கு ஈஸியாக கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்காக என்ன காத்திருக்க வைக்கிறீங்க? ஏன்
அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்தவர்களை நடத்துகிற பாதை வேறு. உலையில கொண்டு வைக்கிறார். சில நேரத்தில் அந்த உலையிலிருந்து எடுத்து தண்ணீரில் போடுவார். அப்போ கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நன்றி அப்பா, என்னை நீ நடத்துகிற பாதைக்காய் நன்றி, நல்ல ஆராதனை வரும். ஆனால் மறுபடியும் எடுத்து எங்கே தான் வைப்பார்னா உலையில தான் வைப்பார். ஏன் தெரியுமா? தட்டான் அவர் விரும்புகிறபடி வரையணும். இந்த பொன் சோதனைக்குட்பட பண்ணுவது எதற்காக தெரியுமா? ஒன்று, அதிலிருந்து அந்த அசுத்தங்கள் மாறணும், அழுக்குகள் மாறணும். கருத்து போயிருக்கிற அந்த பொண்ணிலிருந்து அந்த அழுக்குகள் மாறணும். தீ படப்பட அது மெல்ட் ஆகும், அது உருக ஆரம்பிக்கும். யாருக்குமே இசைஞ்சு போகாத பலர் ஆண்டவருடைய தேவ பிரசனத்தில் உருகி அழுதுருக்கீங்கல்ல. யாருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாதவங்க ஆண்டவர் உடைக்கும் போது ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. அதுதான் உண்மை. ஆண்டவர் தீயினால புடமிடுகிறார். தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை ஒரு அக்கினிக்குள்ளாக கடத்தி விடுகிறார். பல பரிசுத்தவான்களை கேட்டிங்கன்னா அவர்கள் வந்த பாதை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி இதெல்லாம் ஜெயிச்சிங்கன்னு கேட்டால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுடைய பாதை அது விசேஷமானது. உலைக்களத்தில் வைத்து ஆண்டவர் பொன்னை போல உருவாக்குவார். எப்போ வரைக்கும் தெரியுமா? கடைசியாக தட்டான் எடுத்து பார்க்கும்போது அவருடைய முகம் அதில் பிரதிபலிக்கணும். ஒரு கண்ணாடியை போல் அதில் தெரிகிறது வரைக்கும். கை தட்டினா நல்லா தட்டணும். ஆமாம், அந்த பொன்னில் தன்னுடைய முகம் பிரதிபலிக்கிறது வரைக்கும், இயேசுவை போல் நாம் மாறுகிறது வரைக்கும், அவர் விரும்புகிறது போல் நாம் மாறுகிறது வரைக்கும், நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது வரைக்கும் தீக்குள்ளாக நம்மை கொண்டு சென்று நம்மை புடமிடுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தீயின் ஜுவாலை, அக்கினி ஜுவாலை எரிந்து போகும். எரிகிற அக்கினி. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பிசிக்கலாகவே அக்கினிக்குள்ளாக போட்டாங்க. ஆனால் அங்கேயும் ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆனால் யோசேப்பு போன பாதை அதுவும் ஒரு அக்கினி போன்ற பாதை தான். சொந்த சகோதரர்களால் குழியில் போடப்படுகிறார், மறுபடியும் தூக்கி விடப்படுகிறார். கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. இந்த பொண்ணை தண்ணியில் வைக்கிற மாதிரி பரவாயில்ல, ஏற்றி விட்டாங்க. மறுபடியும் அங்கே பார்வோன் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார். எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அடிமையாய் போத்திபாருடைய வீட்டிற்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே போய் படாத பாடுபடுகிறார். சிறைச்சாலைக்கு போகிறார். அழைப்பு இருந்துச்சான்னு கேட்டால் அழைப்பு இருந்துச்சு. ஆண்டவர் தெரிந்தெடுத்ததுனால தான் அந்த பாதையை ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், ஆண்டவர் நடத்துகிற விதங்கள் அற்புதமாக இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு உடைக்கப்படுகிற அனுபவம் இருக்கும். உடைக்கப்படுகிறீங்கன்னா ஒன்று நினைக்கணும், யாருக்கும் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார் என்று அர்த்தம். ஆமாம், உடைக்கப்படாமல் ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. ஆண்டவர் வணைகிற பாத்திரங்களால் ஆண்டவர் உடைத்து அவருக்கு ஏற்றாற்போல் வணைவதற்காக தான் ஆண்டவர் உடைக்கிறார். ஆமாம், என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உடைத்தது, பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, பாஸ்டரை உடைச்சது அந்த இடத்துக்கு பேர் இல்லையே, புதுக்கோட்டை. சேச்சியே மறந்துட்டாங்க, நான் மறக்கல பாருங்க. ஆமாம், பாஸ்டர் ஆண்டவர் எங்கே கொண்டு போய் உடைச்சாருன்னா புதுக்கோட்டையில் கொண்டு போய் தான் உடைத்தார். அங்கே தான் பாஸ்டர் சொல்லுவாங்க, அங்கே தான் வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கான ஐடியா வந்துச்சு. ஓகே, இப்படி பண்ணலாம் கிராமத்தை பார்க்கும்போது. இல்லைனா கன்னியாகுமரி சர்ச்சஸ் மாதிரி சேஃப் சோனில் இருந்துட்டு ஆரம்பிச்சுட்டு போயிருப்போம்ல. இந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கான தரிசனம் வந்தது அங்கே தான். என்ன ஆண்டவர் +2ல் 2 பாடம் ஆண்டவர் தோக்க வைத்தாருன்னு சொல்ல மாட்டேன், நான் தோற்றேன். 2 பாடம் ரொம்ப ஈஸியான பாடம், மேக்ஸு கெமிஸ்ட்ரி, 2மே அவுட். வெற்றிகரமான தோல்வி. அடுத்த நாள் அப்பா வந்து நிற்கிறாரு, டேய் வீட்டிலேருந்து இறங்குறியா இல்லை நான் துரத்தவா? அப்போ தான் சொன்னேன், நானே போகலான்னு முடிவெடுத்து ஒரு நாள் நைட்டு நம்ப மாட்டேங்க ரோட்டில் வந்து உட்காந்து அழுதேன். எங்கே போகலாம் நான் யோசித்தேன், அப்படியே கிளம்பி பாம்பே போவோம். ஏன்னா மும்பை வந்து போய் நிறைய பேர் அப்படியே போய் திருப்பி வரும்போது பயங்கர ஆளாக வந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். போகலானே முடிவெடுத்து அப்படி உட்காந்துருந்தேன். ஆனாலும் யோசிப்பா என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்படியே கொண்டு அப்பா பெங்களூருக்கு அனுப்பிவிட்டார். அங்கே போனால் கன்னடದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, ನನಗೆ ಏನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ அப்படின்னா கன்னடத்தில் பேசுகிறாங்க, எனக்கு எதுவும் புரியல. அங்கே போய் இங்கிலீஷு தெரியாது, நம்ம பேசுகிற பாஷை அவங்களுக்கும் புரியாது, நமக்கு தமிழ் வேறு தெரியாது. அங்கே போனால் கேட்குறாங்க மலையாளியா? அப்போ நான் சொல்லுவேன் ஆமாம் மலையாளி. நாட்டில் எவிடா? நான் ட்ரிவாண்ட்ரம். ஓகே தேங்க்யூ. அவங்க கூட சேர்த்துப்பாங்க. தமிழ் ஆட்கள் வருவாங்க, தம்பி தமிழா? ஆமாம். எந்த ஊர்? நாகர்கோவில். எப்படி? அவங்க சேர்த்துப்பாங்க. நமக்கு அந்த ஒரு கிருபை உண்டு. அந்த இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் உடைத்தார். கிட்டத்தட்ட 2 வருஷம் பக்கத்தில் அங்கே இருந்தேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு பக்கத்தில் ஒரு சர்ச்சில் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கும், அதில் தான் தங்கியிருப்பேன். இந்த மாதிரி டோர் இருக்கும், நைட்டு யாருமே இல்லை, தனியாக. தனிமைன்னா என்ன அப்படிங்கிறது அங்கே வச்சு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்படியே வந்து ஸ்டேஜில் ஒரு கீபோர்டு இருக்கும் அழகாக, அதில் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக பாட்டு பாடி ஆராதிக்க வேண்டிய. அப்புறமா கீழே வந்து ஒரு சேர், இந்த மாதிரி ஒரு சேர் எடுத்து போட்டு முழங்கார் படிட்டு அதிலே கை வச்சுட்டு அழுவேன். வேறு ஒன்றும் தெரியாது. யோசிப்பா நீங்கள் எனக்கு வேணும், உங்கள் பிரச்சனை வேணும். கண்ணை திறந்து பார்க்கும்போது மணி 3 ஆகும். நாளைக்கு வேலைக்கு போகணுமே அப்படின்னு போய் படுத்து தூங்கிடும். நம்ம வெளியே பார்க்கும்போது வேலை நாள் சும்மா பாடுறான் ஆடுறான். ஆண்டவர் உடைக்கிற அனுபவங்கள் ரொம்ப கடினமானது. அநேக நாள் அழுதுருக்கிறேன். யோசிப்பா ₹1 காயின் பர்ஸ் எடுத்து பார்ப்பேன், ஒன்றுமே இருக்காது. ₹1 காயின் இருந்தால் ஒரு சாக்லேட் வாங்கி போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன், ஆனால் அது இருக்காது. அநேக நாள் ₹10 பிஸ்கட் வாங்கி பச்சை தண்ணியில் முக்கி சாப்பிட்டு படுத்து தூங்கியிருக்கிறேன். வாலிப நாட்கள் அதை அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க பட்டினியில். ஆனால் +2 முடிச்சு அந்த ஏஜில் 17 வயசில் போய் 1 நாள் 2 நாள் அநேக நாள் நைட்டு அதுதான் சாப்பாடு. ஏன்னா நேரமே தூங்கிடுவேன். ஏன்னா பசிக்கும், நைட்டான பசிக்கும்ன்றதுக்காக பிஸ்கட்டு முக்கி சாப்பிட்டு தூங்கிடுவேன். அநேக
பாடுகள் வேதனைகள் மனிதர்களுடைய. ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனால் அங்கே போய் உடைக்கிறாங்க. எப்படி தெரியுமா? இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டு எல்லாரும் சுற்றி இருக்கிறாங்க, நடுவில் நிற்க வச்சு இங்கிலீஷில் பேசுன்றாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஏபிசிடி தான் தெரியும். உடைக்கப்பட்ட அனுபவத்தில் அப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலைக்குள் ஆண்டவர் கடத்தி விட்டு ஆண்டவர் பல பாடங்களை கற்றுக் கொடுத்தார். ₹1 வேல்யூ இன்னைக்கு எனக்கு தெரியும். பசினா என்ன தெரியும், பட்டினினா என்ன தெரியும், பிள்ளைகளுடைய கஷ்டம் என்னென்ன தெரியும், அநாத பிள்ளைங்களை பார்த்து ஒரு இரக்கம் வரும். ஏன்னா நம்ம அந்த பாதையை கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் உடைத்து உருவாக்குகிற ஒரு அக்கினி ஜுவாலைக்குள்ளே கொண்டு போவார். ஆனால் ஒன்று மட்டும் என்ன தெரியுமா? அந்த அக்கினி ஜுவாலை நம்ம பேரில் பற்றாது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? அது அக்கினிக்குள்ளாக ஆண்டவர் நடத்துவார். ஆனால் அந்த அக்கினி நம்மை சேதப்படுத்தாது. அது நம்மை உருவாக்கும். நம்மை வேறு மனிதனாய் மாற்றுவதற்காக தான் கர்த்தர் சில அக்கினி ஜுவாலைகளை அனுபவிக்கிறார். அதை நம்புறவங்க நல்ல ஒரு கைத்தட்டி, நீர் அனுமதிக்கிற எல்லா அக்கினி ஜுவாலை போன்ற அனுபவங்களுக்காகவும் அக்கினி சூளையின் பாதைக்காகவும் நன்றி என்று சொல்லுகிறாங்க. 2 கைகளை உயர்த்தி தலைக்கு மேலே ஒரு கைத்தட்டி, ஏசப்பாவுக்கு நீர் நடத்துகிற விதங்களுக்காய் நன்றி அப்பா. நீர் அனுமதிக்கிற பாடுகளுக்காய் நன்றி. நீர் அனுமதிக்கிற வேதனைகளுக்காய் நன்றி. அவைகளை எங்களை உருவாக்கட்டும். அவைகள் எங்களை உருவாக்கட்டும் தகப்பனே. எத்தனை பேர் சொல்கிறீங்க இப்போ என்னோட இது பேசுது, என்ன கனெக்ட் பண்ண முடியுதுன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாமே. சில நேரத்தில் மனிதர்களுடைய வார்த்தையாக இருக்கலாம் உங்களை உடைக்கிறது. சில நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிற நபர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வளர்கிற சூழ்நிலைகளாக இருக்கலாம் உங்களை உடைத்து இந்த அக்கினி ஜுவாலை போன்ற அனுபவம். ஆனால் அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவா. அந்த 3வது வசனம் முடியும் போது எப்படி தெரியுமா முடியுது? 2வது வசனம், அப்பொழுது அவர் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, வெந்து போகாமல் இருந்தது. அதாவது அது சேதப்படுத்தவில்லை. அந்த முட்செடி பற்றி எரிந்தது உண்மைதான், ஆனால் அது சேதப்பட்டு போகவே இல்லை. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா! யோபுவினுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்துச்சு. ஒரு அக்கினி சூளைக்குள்ளாக அவர் போய் வந்தார். நல்லா வாழ்ந்த மனுஷன். அந்த அதிகாரம் தொடங்கும் போது எப்படி தெரியுமா தொடங்கும்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமான ஒரு யோபு. அவருக்கு ஏப்பா சோதனை? அவருக்கு எந்த குறையுமே இல்லையே. தேவனுக்கு பயப்படுறார், பொல்லாப்புக்கு விலகுறார், உத்தமன்னு தேவனே சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மனிதனும் ஒரு சோதனைக்குள்ளாக போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. அப்பொழுது நாம ஏமாத்திரம் அப்படியே 2 கைகளை உயர்த்தி ஜி மைனர், நன்றி அப்பா, ஜி மைனர். அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. சொல்லுங்க, அக்கினியில் நடந்து வந்தோம். கைத்தட்டி சொல்லுங்க, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை இமை பொழுது எங்கள் தேவன் நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் பலவித சோதனையா, பலவித சோதனையா நாங்கள் கூடமிடப்பட்டோம் ஐயா. பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். சொல்லுங்க, பலவித சோதனையா நாங்கள் கூடமிடப்பட்டோம் ஐயா. பொன்னாக புது இருதயம், புது இருதயம். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டு ஆமென். எங்கள் தலையை தலைக்கு மேல முழு பலத்தோட கைத்தட்டி எங்கள் தேவன், ஓ எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் நீர் அனுமதிக்கிற பாதைகளுக்காய் நன்றி அப்பா. நீர் அனுமதிக்கிற வேதனைகளுக்காய் நன்றி. அவைகள் எங்களை புடமிடட்டுமே, சுத்த பொன்னாய் மாற்றுவீரே. ஓ போற்றிடு எங்கள் கண்ம. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. ஓ தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதமில்லை. தண்ணீரை அதுதான் எங்க
எங்க வாழ்க்கைன்னு சொல்றவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை ரட்சகரே நல்லா கைத்தட்டி எங்கள் தேவன் நீ. ஓ நாங்கள் போற்றிடு, ஓ எங்கள் தேவன் நீ, நாங்கள் போற்றிடு எங்கள் தேவன் நீ, நாங்கள் போற்றிடு. சொல்லுவோம் வெள்ளியை புடவிடும் போல என்னை புடவிட்டீர், வெள்ளியை புடவிடும் அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. ஆமே ஓ அதனால் நான் சுத்தமானே. ஆமப்பா அந்த வார்த்தையை நம்பி சொல்லுங்க. வெள்ளியை புடவிடும் போல என்னை புடவிட்டீர், வெள்ளியை. ஆமப்பா ஓ அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானே, ஓ பொன்னாக. அதனால் நான் சுத்தமானேனே, ஓ பொன்னாக. நல்லா கைகளை கட்டி ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க. சில அக்கினி ஜுவாலை போன்ற வாழ்க்கை பற்றி எரியும் போது ஒன்றை நினைக்க வேண்டும், நாங்கள் பற்று போவதில்லை, நாங்கள் எரிந்து போவதில்லை, நாங்கள் வெந்து போவதில்லை. ஓ அதனால் நான் சுத்தமானே, ஓ பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் ஆமப்பா அக்கினி ஜுவாலை போன்ற சோதனைகளுக்காய் நன்றி, சோதனைகளுக்காய் நன்றி, பாடுகளுக்காய் நன்றி, புடமிடுகிற அனுபவங்களுக்காய் நன்றி அப்பா. நல்ல பலமாய் கைதட்டி இந்த வார்த்தை எங்களுக்கு தாப்பா. எங்களை நீர் புடமிடுவது நன்மைக்கே, சில அக்கினி ஜுவாலைக்குள் நடத்துவது நன்மைக்கே. ஏன் முச்சடியே வெந்து போக மாட்டா. இந்த முச்சடி கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அது சொல்லும், அக்கினி எரியும் போது கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா அதன் நடுவிலிருந்து ஒருவர் பேசினா. ஆமா அதன் நடுவிலிருந்து ஒருவர் பேசினா நாம் எரிவது நன்மைக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் அக்கினி ஜுவாலைகள் நன்மைக்கு? ஆண்டவரே நீர் நடத்துகிற எல்லா பாதைக்கும் நன்றி ஆண்டவரே, சோதனைகள் நன்மைக்கு. அதுதான் ஆண்டவர் சொன்னார் ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமா பற்றாதுன்னா நம்ம மேலே அது ஒட்டாது, நம்மளை அது சேதப்படுத்தாது. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீ ஜுவாலைக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது வசனம் சொல்லுது அக்கினி ஜுவாலைக்கு மனமே இல்லை, ஜுவாலையின் மனம் இல்லை, இன்னொன்று முடியே கருகலை. சரீரத்தில் முதலாவது கருக வேண்டிய பகுதி எதுனா முடி, டக்குன்னு போயிடும் தீக்குள்ள பட்டால். பக்கத்தில் போனாலே எரிகிற முடி கூட கருகாமல், அந்த புகையை நம்மை நெருங்காமல், அந்த அக்னியின் வாடை கூட இல்லாமல் காப்பாற்றுகிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஆமென். இப்போது முச்சடி நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள். ஒன்று சொல்லுங்க தேவனுடைய தெரிந்தெடுப்பு. ரெண்டாவது சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் அனுமதிக்கிற சோதனை, தேவன் எப்படி நம்மை சோதனைக்கு உட்படுத்த பண்ணி நம்மை நடத்துகிறார் என்கிற அக்கினி நமக்கு கற்றுத்தருகிறது அந்த அக்கினி. மூன்றாவதாக பயன்படுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க கொஞ்சம் மெதுவா, பயன்படுத்துவார். ஆமாம், அந்த முச்செடி வெந்து போகாதிருந்ததுனால என்ன நடந்துச்சு? ஆண்டவர் அதன் நடுவில் இருந்து பேசுகிறார். பேசி யார்கிட்ட பேசுகிறார்? மோசே கிட்ட பேசுகிறார். எந்த மோசே? வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேக்கு தேவ சத்தம் வருகிறது. மோசே மோசே. எங்கே இருந்து சத்தம்னு பார்த்தா அந்த முச்செடி, அந்த அக்கினியிலிருந்து வருது சத்தம். முச்செடி எரியுது, ஆனால் பட்டு போகலை. நான் நினைக்கிறேன் அந்த ஜுவாலை எதற்கு தெரியுமா? மோசே கவருவதற்காக. மோசே அந்த அக்கினி எரிந்து அந்த முச்செடி பட்டு போயிருந்தா அவருக்கு மைண்டே பண்ணியிருக்க மாட்டேன். அந்த முச்செடி எரிந்து அந்த மரம் பட்டு வச்சுனா பரவாயில்ல, ஒரு காட்டுத்தீ வந்துச்சு, அது எரிந்து பட்டு போயிடுச்சுன்னு மைண்ட் பண்ணாமல் போயிருப்பார். ஆடுகளா டக் டக் இங்கே வா அப்படின்னு போயிருப்பார். ஆனால் அந்த அக்கினி எரியுது, பார்த்துட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் தூரத்துலேருந்து பார்த்துருப்பார். இப்போ படும் போச்சு அவ்வளோதான். ஆனால் கூர்ந்து பார்க்குறாரு, எதுவுமே ஆக மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் ஆகுது, வெயிட் பண்ணுறாரு.
அப்போதான் ஆடுகளை கூட்டிட்டு போய் பார்க்கலாமே அப்படின்னு போறோம். இது என்னடா அதிசயமா இருக்குன்னு போறோம். சிலர் நம்மளை தேடி வருவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சிலர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உலகத்தின் கண்கள் எப்படா இவங்க மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும்படி உயர்த்தி வைத்ததே, என்னை உயர உயர கொண்டு செல்லுதே அப்படின்னு நிறைய கண்ணை பார்த்துட்டே இருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா நம்மளை சுற்றி இருக்கிற கண்களெல்லாம் நம்ம நல்லா ஆகணும் பெரியவனா? வாய்ப்பே இல்லை. எல்லாரும் நிறைய கண்கள் எப்படி தெரியுமா பார்க்குது? எப்படா இந்த குடும்ப அழியும், எப்போ இவங்க பேர் இல்லாமல் போகும். சத்ருவே நம்ம மேலதான் நோக்கமா இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும்? சத்ரு இப்படி பிசாசு இப்ப இந்த இடத்துல வந்து பாக்குறான்னா யார் கூட ஃபைட் பண்ணுவான்னா, எனிமி கூட. நமக்கு யார் கூட யுத்தம்? சாத்தான் கூட. ஏன் சாத்தான் கூட யுத்தம்? சாத்தான் மட்டும்தான் நமக்கு எதிரி, அதனால அவன் கூட யுத்தம். சாத்தானுக்கு யார் எதிரினா தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான். சாத்தானும் தேவனும் எதிரி தானே. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் என்னன்னு கேட்டா கிடையாது. சாத்தான் வந்து பார்க்கும்போது மணலிக்கரையில யார் கூட ஃபைட் பண்ணலாம், யாருக்கு சோதனை கொடுக்கணும், யாருக்கு பாடு, யாரோட ஃபைட் பண்ண போறேன்னு பார்க்கும்போது கொஞ்சம் பேர் இந்த சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க தலை மேல ஒரு முத்திரை இருக்கு. இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அதுதான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசு. ஐ லவ் இட். மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாங்க. சாத்தான் பார்க்கும்போது இவங்க தலையில அப்படியே லைட் எரியுது அங்கங்க. அப்ப சாத்தான் பாப்பா, இவங்க தான்டா நமக்கு எதிரி, இவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள், இவர்களுக்கு எதிராக தான் வரும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கெல்லாம் அவ்வளவு சோதனை இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. உலகத்தில் உள்ள பாடுகள் உண்டு, ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு வேதனைகள் அதிகம். ஆனாலும் கர்த்தர் அந்த கண்கள் பார்க்க, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய கண்களும் இப்படி ஏமாற்றத்தை பார்க்க விரும்பி இருக்கும்போது அவர்கள் நடுவே நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த முச்செடியின் நடுவிலிருந்து தேவ சத்தம் வெளிப்படுகிறது. தெய்வம் பேசுகிறார். அப்படித்தான வசனத்தில் இருக்கு. 3வது அதிகாரம் அந்த 1வது வசனம், 2வது வசனம், 2வது வசனத்தில் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடி. ஓகே, அப்ப நிறைய பேர் நினைப்பாங்க தூதன் தானப்பா வந்தாரு, அப்ப இப்படி கர்த்தர் பேசுகிறார். என்ன கவனிங்க எல்லாரும், தூதனானவர் ஒரு முச்செடி நடுவில் இருந்து, அப்ப எப்படி கர்த்தர் பேச முடியும்? பைபிள்ல வந்து தூதனானவர் என்று எழுதியிருக்கிறதுக்கும் தூதன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம். ரெண்டுமே வித்தியாசம். அதாவது தூதனானவர் எங்கெல்லாம் வருதோ அது கர்த்தர். ஆகார் வனாந்தரத்தில் ஓடி போகும்போது தூதனானவர் ஆகாரை சந்தித்தார். தூதனானவர்னா தேவன். கிதியோன், நியாயாதிபதிகளை நம்ம வாசிக்கிறோம், கிதியோனை சந்தித்தது யாரு? தூதனானவர். தெய்வம் தான் சந்திக்கிறார். 3வது மோசையை சந்திக்கிறது தூதனானவர், அது தெய்வம். அதனால தான் அதனுடைய 4வது வசனத்தில் சொல்லுகிறார், அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, தூதன் அல்ல தேவன் அவனை நோக்கி. அப்ப தூதன் ஆனவர்னா யாருன்னா தெய்வம். அப்ப தூதனை பற்றி இங்கே சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் நீங்க வாசிங்கன்னா இயேசுனுடைய பிறப்பை அறிவித்தது யாரு? தேவ தூதன் வந்து நின்று அப்படி எழுதியிருக்கு. இன்னொன்று, சபையார் ஜெபிக்கிறாங்க, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். அங்க வந்து யார் இறங்கி போறான்னா தேவ தூதன் போகிறார். ஆனா தூதன் ஆனவர் என்றால் கர்த்தர் தான். கர்த்தர் தான் அதன் நடுவில் இருந்து எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. 3வது இந்த முச்செடி கட்டித்திருக்கிற பாடம், கர்த்தரே அதற்குள்ளாக இறங்கி வந்து நம்மை பயன்படுத்துவார். அந்த முச்செடியை பயன்படுத்துகிறார், பயனுள்ளதா மாற்றுகிறார். ஒரு காலத்துல நாமளும் அப்படிதான் பயனற்றவர்களா இருந்தோம், பலன் இல்லாதவர்களா இருந்தோம், யாருக்கும் உதவாதவர்களாக, யாராலும் தகாதவர்களா இருந்தோம். ஆனால் நம்மை தேடி அழைப்பு வந்தது, நம்மை தெரிந்தெடுத்தார், அக்கினிக்குட்பட பண்ணி நம்மை பொன்னாக மாற்றினார், சோதனை அனுமதித்து நம்மை பயன்படுத்துகிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். பயனுள்ளதாய் மாற்றினார். எப்படிப்பட்ட மோசையை எழுப்பினார் தெரியுமா? அடிமைத்தனத்திலிருந்து தன் ஜனத்தை வெளியே கொண்டு வருகிற ஒரு மோசையை எழுப்ப ஒரு முச்செடி பயன்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்களேன். ஒரு தேவ திட்டம் இருக்குது. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய சொந்த ஜனம் அடிமைகளா இருக்கிறாங்க. அவங்கள மீட்டெடுக்கிற ஒரு மீட்பின் திட்டத்தை கொண்டு வரும்போது அதுல வேற என்னென்னமோ பண்ணியிருக்கலாம், பெருசா பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு ராஜாவை எழும்ப பண்ணி ஒரு யுத்தத்தை நடத்தி வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஆனா ஒரு சாதாரண சாபத்தின் அடையாளமா இருந்த முச்செடியை, எரிந்து போடப்படத்தக்க ஒரு முச்செடியை, பயனற்ற பலன் கூடாத ஒரு முச்செடியை தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்தது மாத்திரம் இல்ல, அக்கினியை பற்றி எரிய வைக்கிறார். ஒரு சோதனைக்கு உட்பட பண்ணி அதிலிருந்து கர்த்தர் பேசுகிறார். அதிலிருந்து வெளிப்படுத்துகிற தேவ சத்தம் ஒரு மோசையை எழுப்புகிறது. எப்படி தெரியுமா? அதற்கு முந்தின நிமிடம் வரைக்கும் மோசை யாருன்னா மேய்ப்பன். ஒரு மேய்ப்பனை அடுத்த செகண்ட் ஒரு தலைவனாய் மாற்றுகிறார். ஒரு லட்சக்கணக்கான ஜனத்தை வழி நடத்துகிற தலைவனாய் அந்த தேவ சத்தம் மாற்றி விடுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். முச்செடி நமக்கு கற்றுத்தருகிற 3 பாடம் என்ன தெரியுமா? 1, முச்செடியில தேவனுடைய தெரிந்தெடுப்பு நமக்கு வெளிப்படுகிறது. 2வதாக
சோதனை, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சோதனை உண்டு. அந்த சோதனை நம்மை அழிப்பதற்காக இல்லை, நம்மை புடமிடுவதற்காக நம்மை அது உருவாக்கும். மூன்றாவதாக, அந்த முட்செடியிலிருந்து யார் பேசினா? கர்த்தர் பேசுகிறார். அப்படி என்றால் அந்த முட்செடி பயன்பட்டது. அதுவரைக்கும் பலன் கொடாத பயனற்ற ஒரு முட்செடி அன்றிலிருந்து ஒரு பயனுள்ளதாய் மாறுது. அன்றைக்கு அது பயன்பட்டது. அது எதற்கு பயன்பட்டது? ஒரு மோசையை எழுப்ப. எப்படிப்பட்ட மோசையை தெரியுமா? அடிமைத்தனத்திலிருந்து ஜனத்தை வெளியே கொண்டு வர, பார்வோனின் கையில் சிக்கி தவித்த தன் ஜனத்தை வெளியே கொண்டு வர கர்த்தர் பயன்படுத்தினார். அதே போல நீங்களும் நானும் உலகத்தின் பாவத்தில் சிக்குண்டிருந்தோம். உலகத்தின் சிற்றின்பங்களிலும் உலகத்தின் சாபத்திலும் சிக்குண்ட நம்மை அவர் தேடி வந்து தெரிந்தெடுத்து அபிஷேகித்து அழைத்து அவருடைய பெரிதான திட்டத்தை நிறைவேற்ற தெரிந்தெடுத்திருப்பாரானால் ஒரு அக்கினியின் சோதனை உண்டு. அந்த சோதனை நம்மை மேற்கொள்ளாது. அந்த சோதனையை நாம் ஜெயிப்போம். அவன் அந்த சோதனையை முடித்து நாம் வெளியே வரும்போது அநேகருக்கு பயனுள்ளதாய் மாறுவோம். அவன் ஒரு சோதனைக்குள்ளாக நாம் போகாமல் இன்னொருத்தங்களுக்கு ஆறுதலாக இருக்கவே முடியாது. நம்ம ஒரு பாடுக்குள்ளாமல் போகாமல் இன்னொருத்தங்களுடைய பாடு நமக்கு புரியவே புரியாது. ஒருத்தங்க வந்து கஷ்டத்தை சொல்கிறாங்கன்னா, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு விடலாம். ஆனால் அந்த கஷ்டத்துக்குள்ளாக நாம் போய் வெளியே வரும்போது தான் அதே போல் கஷ்டப்படுகிற ஆயிரங்கள் வெளியே உண்டு. அவர்களுக்கு போய் எனக்கு செய்த தெய்வம் உங்களுக்கும் நன்மை செய்வாருங்கிற ஒரு வார்த்தை போதும், அது அவர்களை தேவனுக்கு நேராக நடத்தும். நல்ல ஒரு கைத்தட்டி இயேசுவுக்கு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறவராய் மாற்றுவார். ஒரு முட்செடி பயன்பட்டது போல கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அதான் வேதம் சொல்கிறது. யூதா 22:23 அல்லாமல் நீங்களும் பகுத்தறி உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோടെ ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். சிலர் அக்கினியிலிருந்து சிலரையாகலும் இழுத்து விட கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். சங்கீதம் 40:2-3 நான் வாசிக்கிறேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமாம், இதுக்கு தான் இந்த முட்செடி. ஒன்று கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். முட்செடி எங்கே இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாமே? அனாந்திரத்தில் இருந்துச்சு. நான் வாசிப்போ டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஆமாம், மோசே மோசே மீதியான் தேச தாசாரியனாயிர தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்தில் ஓட்டி எங்கே வந்தான்? தேவ பர்வதமாகிய ஓரேப். எல்லாரும் சொல்லுங்க ஓரேப். இங்கிலீஷில் ஹோரேப். ஓரேப் பர்வதத்தில் வாரா. அந்த முட்செடி எங்கே இருந்துச்சுன்னா இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க. மெதுவாக சொன்னதற்கு நன்றி. வாழ்க வளமுடன். முட்செடி இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு. அதாவது நாம் பயன்படணும்னா, ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கணும்னு நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அதுதான் கரெக்ட். தேவ பர்வதமாகி ஓரேப். இந்த ஓரேபும் சீனாயும் ஒன்று தான். பைபிளில் சீனாய் மலையில் தேவன் இறங்கினார். சீனாய் மலையும் ஓரேபும் ஒன்று தான். ஏன்னா உபாகமத்தில் நீங்கள் வாசிக்கும்போது உடன்படிக்கையை நான் ஓரேபில் கொடுத்தேன்னு சொல்கிறேன். யாத்திராமத்தில் நம்ம வாசிக்கிறோம் சீனாய் மலையில் இறங்கி வந்து. ரெண்டுமே ஒன்று தான். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா ரெண்டுமே ஒன்று தான். ஓரே பர்வதம்னு எழுதியிருக்கு, சீனாய் மலையில் இருக்கு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே ஒன்று. இந்த ஓரே பர்வதத்திலிருந்து இந்த முட்செடியை கர்த்தர் பயன்படுத்தினா தேவ பிரசன்னத்தில் இருக்கிற தேவனை நாடுகிற நம்மை கர்த்தர் நிச்சயமாய் பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ முட்செடி கட்டித்திருக்கிற 3 பாடங்கள். முதலாவது தேவனுடைய தெரிந்தெடுப்பு, 2வது தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சோதனை, 3வது அவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு முட்செடியை கூட பயன்படுத்த கர்த்தரால் முடியும்னா நீங்களும் நானும் ஏமாத்திரம். தன்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை அவர் நிச்சயமாய் பயன்படுத்துவார். அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். நாமளும் ஒரு பர்வதத்தில் இருக்கிறோம். எந்த பர்வதம்? கிறிஸ்து என்கிற கண்மலை மேல் நம் அடிகளை உறுதிப்படுத்தினார். என்ன அடி? அடிகள்னா நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்குதுன்னா கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் சபைக்கு தலை கிறிஸ்து. அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருப்பதனால அந்த முட்செடி பர்வதத்தில் இருந்தது போல் நாம் கிறிஸ்து என்கிற கண்மலையின் மேல் இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை நிச்சயமாய் பயன்படுத்தி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு இது புரிந்தது? அப்படியே ஜீமேனர்வா. அல்லேலூயா. முட்செடி நடுவே தோன்றி நீரே மோசையை அழைத்து பேசினீரே. ஜீமன முட்செடி நடுவே தோன்றி நீரே மோசையை அழைத்து பேசினீரே. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. இருந்த அனைத்தையும் எங்களை நிரப்பி பயன்படுத்தும். எங்களை நிரப்பி. திரும்ப சொல்லுங்க. முட்செடி நடுவே, முட்செடி நடுவே தோன்றி நீரே மோசையை அழைத்து பேசினீரே. முட்செடி நடுவே தோன்றி நீரே
வலது கையை உயர்த்தி எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும் இன்றே, எங்களை நிரப்பி. ஒரு அடியை நல்லா கைத்தட்டி பாடலாமா? அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். சொல்லுங்க, அக்கினி நெருப்பாய், ஓ அபிஷேகம் தந்து, ஓ முச்செடி நடுவே மோசே அழைத்து பேசினீரே, முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசே அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. ஓ எங்களை நிரப்பி பயன்படு அப்பா, எங்களை நிரப்பி. நல்லா கைத்தட்டி, அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. ஓ அக்கினி நெருப்பாய், ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவே என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவே? ஓ எங்களை அனுப்பு தேசத்துக்கு. ஓ அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி எங்கள் மேல் அக்கினியா இறங்கி வாக்காடுவரே. சில அக்கினி சோதனைகள் அனுமதித்தாலும் பரவாயில்ல. ஓ அக்கினி நெருப்பாய், ஆமே. ஓ அக்கினி நெருப்பாய் நல்லா கைத்தட்டி சொல்லுவோம், ஆமே. எங்களை பயன்படுத்துமே, எங்களை பயன்படுத்துமே. தெரிந்தெடுத்தவர் பயன்படுத்துவார். நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு அழைப்பு மாத்திரம் இதுல இருந்து வைக்கிறேன். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? அந்த சத்தம் வந்து நம்ம காதுகளில் இன்னைக்கு தொலிக்கணும். என்ன படித்தாலும், என்ன வேலை பார்த்தாலும், எங்கே இருந்தாலும் ஆண்டவரை அறிவிப்பது நம்முடைய கடமை. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஆண்டவர் ரட்சித்ததே மற்றவர்களை ரட்சிக்க. எப்படி? நம்ம ஆண்டவர் ரட்சித்ததே மற்றவர்களை ரட்சிக்க. நாம மட்டும் ரட்சிக்கப்பட்டோம், சேஃபாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நம்ம ஆண்டவர் ரட்சித்தது மற்றவர்களுக்கும் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பறைசாற்றுவதற்காக. பொதுவான அழைப்பு உண்டு, அது எல்லாருக்குமே இருக்கு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து போகுறதுக்கு முன்னே ஒன்று சொல்லிட்டு போறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த. அப்படின்னா முழு உலகத்திற்கும் இயேசு தேவை. அந்த தி கிரேட் கமிஷன் அப்பதான் கொடுக்குறாரு. உயிர்த்தெழுந்த பிறகு தான் அதை கொடுக்குறாரு. எல்லாரும் புறப்பட்டு போங்கப்பா, நீங்க சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சீஷராய் மாறுங்க. மாறிட்டு புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போய் மற்ற ஜனங்களுக்கு இயேசுவை சொல்லி அவங்கள ரட்சிப்புகளை நடத்த வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. அதான் நம்ம யூதாவில் வாஸ்தவம். சிலரே ஆகல மக்கினிலிருந்து இழுத்தெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு பொதுவான அழைப்பு. ஏசாயாவின் நாவலை தொட்டு ஆண்டவர் சொல்வார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? ஆண்டவருடைய கண்கள் இன்றைக்கும் தேடுகிறது. இன்றைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். என்னை அனுப்பும் ஆண்டவர், உங்களுடைய ஊழியத்திற்கு பயன்படுத்த நான் வருகிறேன் என்று அர்ப்பணிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே எழுந்து நிற்கலாம்.